கால்சியம் ஃப்ளூரைடு உடம்புல இல்லைங்கிறனால தான் பல்லுல பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியாது. யாரும் சொன்னதே இல்லைங்க. ஆனா லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கா பணம் வாங்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம், அந்த நோயை குணப்படுத்த தேவையான தாது பொருட்கள் இரத்தத்தில் இல்லை. மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க. நமது உடம்புல எந்த உறுப்புல எந்த வியாதி வந்தாலும், இரத்தத்தில சில பொருள் இல்லன்னு அர்த்தம். 600 சுத்து அதாவது 6Xல ஒரு மருந்து தயார் பண்ணா தான், அது போயி இரத்தத்தில கலந்து நோய்களை குணப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சாப்பிடுறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னால சாப்பிடணும். கடிக்கக்கூடாது, தண்ணி ஊத்தி முழுங்கக்கூடாது, வாயில சப்பி சாப்பிடணும். இதாங்க வைத்தியம். எனக்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாரி வைத்தியம் இருக்குன்னு தெரியுதுங்க. ஆனா இது வந்து 1800லேருந்து இருக்குது. இதுலருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாம் பொதுவா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். நண்பர்களே, பயோ கெமிக்கல் மெடிசன் இது சம்பந்தமா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மெடிசனுக்கு நெறைய பேர் இருக்கு. பயோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட் ஒரு பேர். பயோ கெமிக்கல் மெடிசன் 2வது பேரு. பயோகெம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. BIOCHEM. தமிழ்ல உயிர் வேதியியல் மருந்துகள். இன்னொரு பேர் இருக்கு. 12 டிஷ்யூ ரெமெடி. 12 தாது உப்புக்கள் மருந்துகள். இன்னொரு பேர் இருக்கு செல் சால்ட். இது எல்லாமே ஒரே பேருங்க. பயோ கெமிக்கல் மெடிசன் அப்படிங்கிற பயோகெம். நம்ம ஒரு தத்துவத்தை பார்த்தோம். நமது உடம்பில் எந்த மூலையில் எந்த நோய் வந்தாலும் அந்த வியாதியை உடம்புக்கு குணப்படுத்த தெரியும். நமக்கு வரும் நோய்களை 2ஆக பிரிக்கலாம். நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய், நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத நோய். நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம், அந்த நோயை குணப்படுத்த தேவையான தாது பொருட்கள் இரத்தத்தில் இல்லை. 2 விதமான தாது பொருட்கள் மிக முக்கியம். மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன். மேக்ரோ நியூட்ரியன் என்ன? கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட். மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து. மைக்ரோ நியூட்ரியன் என்ன? மொத்தம் 12 முக்கியமான தாதுக்கள். கால்சியம் ஃப்ளூரைட், கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் சல்ஃபேட், அயர்ன் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் பாஸ்பேட், மெக்னீசியம் பாஸ்பேட், சோடியம் குளோரைட், சோடியம் பாஸ்பேட், சோடியம் சல்பேட், சிலிக்கா. அப்போ 1800 வருடங்கள்ல சுசுலர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த தாது உப்பு இல்லைன்னா உடம்புக்கு எந்த வியாதி வரும்னு கண்டுபிடிச்சு, அந்த மருந்தை இவர் ஆட்டுப்பாலில் தயாரிக்கப்பட்ட பவுடர், அதில் இந்த உப்பை போட்டு ஒரு சட்டியில் வச்சு அதை வந்து அரைக்கிறது, கிரைண்ட் பண்ணுறது. 100 சுற்று சுற்றினா ஒரு எக்ஸ், 200 சுற்று சுற்றினா 2 எக்ஸ்ன்னு சொல்லி 600 சுத்து அதாவது 6Xல ஒரு மருந்து தயார் பண்ணாதான் அது போய் இரத்தத்தில் கலந்து நோய்களை குணப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த பக்க விளைவு இல்லாத ஒரு வீரியமான ஒரு மருந்து 6X. இந்த பயோகெம்ல 1Xலேருந்து 200X வரைக்கும் மருந்து இருக்கு. 6X உள்ள மருந்தை மட்டும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது பக்க விளைவுகளே கிடையாது. உடனே மற்றதுக்கெல்லாம் இருக்கான்னா அப்படி இல்லைங்க. மற்றதெல்லாம் இந்த பயோகெமிக்கல் வைத்தியத்தை நல்லா படித்து அனுபவம் உள்ள ஒரு நபர் இந்த நோயாளிக்கு 200X கொடுக்கலான்னு முடிவு பண்ணால் தான் கொடுக்க முடியும். பொதுவாக யாரும் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, முக்கியமான ஒரு விஷயம், ரத்தத்தில் இந்த 12 மைக்ரோ நியூட்ரியனும் 3 மேக்ரோ நியூட்ரியனும் இது இல்லாதது தான் எல்லா நோய்களுக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை எப்படி தயாரிக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காரு.
6x அந்த வீரியம் மட்டும்தான் மருந்த சரியா குணப்படுத்தும். பக்க விளைவு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 1 கிரைன் உள்ள ஒரு மாத்திரைய 4 4 மாத்திரை 3 நேரம் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னால சாப்பிடணும். கடிக்கக்கூடாது, தண்ணி ஊத்தி முழுங்கக்கூடாது, வாயில சப்பி சாப்பிடணும். இதாங்க வைத்தியம். அப்போ இந்த 12 டிஷ்யூ சால்ட் அதில நமக்கு எந்த சால்ட் சூட் ஆகும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு ஒரு வகுப்பு இருக்குதுங்க. ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. அதில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே கத்துக்கலாம். அந்த வகுப்புல வெறும் 5 மணி நேரம் செலவு பண்ணா போதுங்க. ஒரு நோயாளியுடைய சிம்ப்டத்த பார்த்து. அவர் நாக்கோட கலர் என்ன? கண்ணோட கலர் என்ன? யூரின் போம்போது என்ன மாரி வருது? மலம் எப்படி போகுது? உடம்புல புண் வந்தா அது என்ன கலர்ல இருக்கு? முடி கருப்பா இருக்கா? வெள்ளையா இருக்கா? அவரு இப்படி ஒரு நோயாளியோட சிம்ப்டம்ஸ் எச்சில், மலம், மாதவிடாய், சளி, புண், நாக்கின் நிறம், சிறுநீர் இதையெல்லாம் வச்சு ஒரு இப்போ பயோகெம் படிச்ச ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவாரு, நோயாளிட்ட கேட்பார். இதெல்லாம் கேட்டு குறிப்பெடுத்து கண்டுபிடிப்பாரு. ஓஹோ! இவருக்கு நாக்குல மஞ்சளா இருக்கிறனால, இவருக்கு இந்த மருந்து தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி, இவருக்கு எந்தெந்த அந்த 12 சால்ட்ல எந்தெந்த சால்ட் இல்லன்னு கண்டுபிடிக்கிறது வேலைங்க. கண்டுபிடிச்சுட்டு அந்த மருந்த சிபாரிசு பண்றது தான் வேலைங்க. 1 இங்க பாருங்க 1 ஒரு வகுப்பு இருக்குது. ஆன்லைன் வகுப்பு. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இந்த இந்த பயோகெம் விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர், மதுரையைச் சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்ட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சாதாரண பாருங்க இது ஒரு எளிமையான வைத்தியங்க. நான் கடந்த 26 வருடங்களாக இந்த வைத்தியத் துறையில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாரி வைத்தியம் இருக்குன்னு தெரியுதுங்க. ஆனா இது வந்து 1800லேருந்து இருக்குது. இதுலருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாம் பொதுவா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இப்படித்தான் நாம நெறைய வைத்தியத்த வெளிய கொண்டு வந்திருக்கோம். மலர் மருந்துகள், அஸ்திக்கட்டு, நாடி வர்மம் இந்த மாரி நெறைய வைத்தியங்கள வெளிய கொண்டு வந்திருக்கிறேங்க. இது எல்லாமே ரொம்ப வருஷமா இருக்குது. நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் மறைக்கப்பட்டது. தப்பான விஷயங்கள், கெமிக்கலான விஷயங்கள், பக்க விளைவுள்ள விஷயங்கள் தான் ஊரெல்லாம் அப்படி படர்ந்து கிடக்கு. நல்ல விஷயங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. எனவே, நீங்க உங்க உடம்புல என்ன தாது உப்பு குறைஞ்சிருக்குன்னு நீங்களே சிம்ப்டம் வச்சு கண்டுபிடிங்க. நீங்க ஆன்லைன்ல மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. ஒரு எலும்பு உடைஞ்ச ஒரு பேஷண்ட்டுங்க 6 மாசமா கட்டு போட்டுருக்காரு. எலும்பு ஒட்டல. நான் இந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவர்ட்ட சொன்னேன். அவர் சாப்பிட்டாருங்க. ஒரு 10 நாள்ல எலும்பு ஒட்டிடுச்சுங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பல வருடமா நானும் தேடி தேடி அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கலைங்க. கடைசியா கிடைச்சது பயோகெம்ல. இதுவரைக்கும் எந்த ஒரு பல் டாக்டரும் கால்சியம் புளூரைடு உடம்புல இல்லைங்கிறனால தான் பல்லுல பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியாது. யாரும் சொன்னதே இல்லைங்க. ஆனா லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கா பணம் வாங்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் கால்சியம் புளூரைடு ரத்தத்தில இல்ல. அது ஏங்கிறது அப்போ. அத குடுத்தா சரியா போகுதுங்க. சொத்த பல்லு மறுபடியும் வளர்ந்து ஒட்டுதுங்க. எலும்பு ஸ்ட்ராங் ஆகுதுங்க. இப்படி இந்த பயோகெம் வந்து மிக அருமையா இருந்ததால் உங்களுக்கு நான் அதை பரிந்துரைக்கிறேன். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க. நமது உடம்புல எந்த உறுப்புல எந்த வியாதி வந்தாலும், ரத்தத்தில சில பொருள் இல்லன்னு அர்த்தம். இதுக்கு 4 விதமான ஆலோசனை குடுத்திருக்கேன். உணவின் மூலம் எப்படி அந்த சத்து பொருளை ரத்தத்தில் கலக்கிறது? சூப், சூப் மூலியமா எப்படி கலக்கிறது? 3வது பயோகெம், இந்த மருந்து வாங்கி சாப்பிடுறது. 4வது மூலிகை மூலமா சாப்பிடுறது. 69 மூலிகைகள் இருக்கு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு நோய் குணமாகும். இத பத்தி நம்ம கத்துக்க போறோங்க. இப்படி நமது உடம்பில் வந்த வியாதிகளை உணவின் மூலமாக, சூப் சாப்பிடுவதன் மூலமாக, மூலிகை மூலமாக, பயோகம் மூலமாக மிக எளிமையாக குணப்படுத்த முடியும். நீங்க இந்த 4யும் கடைபிடிச்சீங்கன்னா, பிரமாதமா இருக்குங்க. ஒவ்வொன்னும் அது பக்கமே வேலை செய்யுங்க. எனவே, இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.
நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி. அதாவதுங்க ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நான் 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ நம்ம ஊர்லங்க தம்மண்ண செட்டிங்க. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவரு தாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பைன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட். அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்துல பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.